ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் நீட் யூஜி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து ஆல்ரெடி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போய்கிருக்கு. ஸோ இந்த நிலையில் வந்து நமக்கு நேற்று தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து யாராவது வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ போர்ட்டல் வந்து நேற்று ஈவினிங் வரை டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோடைய அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் ஸோ நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே வந்து தமிழ்நாட்டுடைய ரேங்க் லிஸ்ட்டை வந்து ஆஃப்டர்நூன் அல்லது ஈவினிங் ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் ஸோ அந்த டைமிங்கில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கவுன்சிலிங் ஆல்ரெடி டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 30 தமிழ்நாட்டுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோடைய அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிடுவாங்க. அதோடைய டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்கோடைய அந்த அட்டவணையை வந்து நமக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க டென்டேட்டிவாக. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 92.5 உடைய அந்த ஒரிஜினல் சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நாளைக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி மேஜர்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய நீட் ரேங்க் ஸோ நீட் ரேங்க் வந்து அது ஷோ பண்ணாங்களான்றது தெரியாது. பட் உங்களுடைய நீட்டோடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய கேட்டகரி, நீங்கள் ஸ்டேட்டில் பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, ஓசியா என்னன்றதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய ரேங்க்கு, உங்களுடைய நீட் ஸ்கோரு, உங்களுடைய நேமோடைய ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு வரும். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இப்படி நிறைய கோட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, ஸோ என்ஆர்ஐ, இப்படி வந்து நிறைய ரேங்க் லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து ப்ராப்பராக இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு கவுன்சிலிங் பற்றி 0 நாலேஜஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸாக வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஜி மட்டும் இல்லை, பிஜியுமே நம்ம 7 வருஷமாக பண்ணிக்கிருக்கோம். ஸோ நிறைய டாக்டர்ஸ்க்கும் நம்ம தான் வந்து தமிழில் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய இன்னொரு சேனல் நீட் பிஜி தமிழ்னே இருக்குது, அதுவும் நம்மளுடைய சேனல் தான். ஸோ யூஜி தமிழ் மாதிரி பிஜி தமிழ் தனியாக இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து நமக்கு வந்து 8 வருஷமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால கவுன்சிலிங் பார்த்தினா A to Z த்ரூ அவுட்டாக நீங்கள் சீட் கெட் பண்ணுற வரையும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்புமே மெயின்டைன் பண்ணுவோம். பே பண்ணி வரவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ப்ரெடிக்ஷன் அண்டு அவங்களுக்கு மோட்டிவ் பண்ணி எப்படி வந்து த்ரூ அவுட்டாக கவுன்சிலிங் மூலயமா சீட் எடுக்கிறன்றத உங்களுக்கு சீட் கெட் பண்ணுறவனே ஃபுல் சப்போர்ட் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது நீடட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து வந்து கீழே அந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. யாருமே கால் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய என்கொயரிஸ் அடுத்தடுத்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கால் வந்து எங்களால் பிக் பண்ணி உங்ககிட்ட பேச முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நீட்டோடைய டீட்டெயில்ஸை வந்து எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு என்னுடைய நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து நானே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்து ஃபர்தராக அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்றத நம்ம சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பெய்ட் கவுன்சிலிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாதான் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மிஸ் ஆகாது. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.